வணக்கம். ஒரு முக்கியமான கேள்வி. ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஒரு நோட்டீஸ் அப்லோட் பண்ணிட்டா மட்டும் போதுமா? இல்ல அது நம்ம கைக்கு வந்து சேரணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இப்போ ரீசெண்டா வந்த ஒரு கோர்ட் தீர்ப்பு இத பத்தி என்ன சொல்லுதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். யோசிச்சு பாருங்க, உங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஒரு நோட்டீஸ் வருது. ஆனா நீங்க அத பார்க்கல, கவனிக்கல. கொஞ்ச மாசம் கழிச்சு திடீர்னு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் டெபிட் ஆகுது. என்னன்னு விசாரிச்சா நோட்டீஸுக்கு பதில் சொல்லாததால டிமாண்டோட பாஸ் பண்ணிட்டோன்னு சொல்றாங்க. அட கடவுளே, இது சரியா? போர்ட்டல்ல ஒரு நோட்டீஸ் போட்டா மட்டும் போதுமா? இதுதான் இன்னைக்கு பல பிசினஸ் ஓனர்ஸ் கேக்குற கேள்வி. இதுக்கு விட தேடலாம் வாங்க. இப்படி திடீர்னு ஒரு டிமாண்ட் ஆர்டர் வந்து நிக்கும்போது நமக்கு வர ஷாக் இருக்கே அப்பா. இதுதான் இன்னைக்கு பலருக்கும் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இங்க தான் நாம் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டி சட்டப்படி ஒரு நோட்டீஸ் சரியா சர்வ் பண்றதுங்கிறது வெறும் ஃபார்மாலிட்டி கிடையாது. அது ஒரு சட்ட கடமை. அதாவது உங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு முறையா அந்த நோட்டீஸ் போய் சேர்ந்திருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நோட்டீஸ் சரியா கொடுக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? அதோட விளைவு ரொம்ப பெருசு. நீங்க கோர்ட்ல எனக்கு நோட்டீஸ் சரியா வரலன்னு நிரூபிச்சுட்டீங்கன்னா அந்த நோட்டீஸை வச்சு எடுத்த எல்லா நடவடிக்கைகளும் ஏன் அந்த ஃபைனல் ஆர்டரே கூட செல்லாதுன்னு கோர்ட் சொல்லிடும். அதனாலதான் நோட்டீஸ் எப்படி அனுப்பப்படுதுங்கிறது இவ்ளோ முக்கியமா இருக்கு. சரி, இந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு செம தெளிவான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்திருக்கு. நாம பேச போற எல்லா விஷயத்துக்கும் இந்த தீர்ப்பு தான் ஆதாரம். அந்த தீர்ப்போட முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வரிதான். கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. போர்ட்டல்ல அப்லோட் பண்றது மட்டும் போதாது. அதாவது ஒரு டாக்ஸ் பேயர் அதை பார்த்துட்டு எந்த பதிலும் சொல்லலன்னா அந்த நோட்டீஸ் அவங்களுக்கு போய் சேரலன்னே அர்த்தம். இது எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த கேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜி சூரியநாராயணா வர்சஸ் ஸ்டேட் டாக்ஸ் ஆஃபீஸர். மே 2024ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கொடுத்த இந்த தீர்ப்பு இனிமே நிறைய கேஸ்களுக்கு ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸா இருக்க போகுது. இப்ப பாருங்க, இதுல 2 தரப்பு வாதம் இருக்கு. டிபார்ட்மெண்ட் என்ன நினைக்குது? நாங்க போர்ட்டல்ல அப்லோட் பண்ணிட்டோம், சோ நோட்டீஸ் கொடுத்த மாதிரி தான்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லுது? அது மட்டும் பத்தாது. அவங்க அத பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நோட்டீஸ் சரியா சேரலன்னு தான் எடுத்துக்கணும்னு தெளிவா சொல்லிருச்சு. சோ இந்த கேஸோட ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? அந்த டிமாண்ட் ஆர்டரையே கோர்ட் கேன்சல் பண்ணிடுச்சு. காரணம், நோட்டீஸ் முறையா சர்வ் பண்ணப்படல. இது டாக்ஸ் பேயர்ஸ்க்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. சட்டம் அதோட வேலைய சரியா செஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நீங்க நினைக்கலாம் இது என்ன புது சட்டமா அப்படின்னு. இல்லவே இல்ல. கோர்ட் கொடுத்த இந்த தீர்ப்பு ஏற்கனவே இருக்கிற ஜிஎஸ்டி சட்டத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. குறிப்பா சிஜிஎஸ்டி ஆக்ட்ல செக்ஷன் 169 என்ன சொல்லுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இந்த செக்ஷன் 169 தான் ஒரு நோட்டீஸ், ஆர்டர் இல்ல சம்மன்ஸ எப்படி ஒரு டாக்ஸ் பேயர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எல்லா வழிகளையும் லிஸ்ட் போடுது. இதுதான் ரூல் புக். இங்க பாருங்க, சட்டம் எவ்ளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்குன்னு. வெறும் போர்ட்டல் அப்லோடு மட்டும் இல்ல. அவங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் இமெயிலுக்கு அனுப்பலாம், கொரியர்ல அனுப்பலாம், இல்ல ரொம்ப முக்கியமா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ, அதாவது ஆர்பிஇடில அனுப்பலாம். அதுவும் முடியலனா நியூஸ் பேப்பர்ல கூட பப்ளிஷ் பண்ணலாம். சோ போர்ட்டல்ங்கிறது இதுல ஒரு வழி அவ்வளோதான். இந்த டேபிள் விஷயத்த இன்னும் சிம்பிள் ஆக்குது. போர்ட்டல் அப்லோட் எப்போ வேலிட்? நீங்க அதை பார்த்துட்டு பதில் கொடுத்தா மட்டும்லாம். இமெயில் அனுப்புறாங்களா? அதை நீங்க ஆக்டிவா யூஸ் பண்ற இமெயிலா இருக்கணும். இது எல்லாத்தையும் விட கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஆர்பிஐடி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரூஃப். போர்ட்டல்ல ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் அடுத்ததா ஆர்பிஐடிக்கு தான் போகணும்னு சொல்லுது. சரி, இவ்ளோ நேரம் சட்டம், கோர்ட் தீர்ப்புன்னு பேசிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். உங்க பிசினஸ பாதுகாக்க நீங்க என்ன செய்யணும்? இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட். நம்பர் 1, ஜிஎஸ்டி போர்ட்டல அடிக்கடி லாகின் பண்ணி பார்க்கறத ஒரு பழக்கமாக்கிக்கோங்க. 2, உங்க ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் எப்பவும் அப்டேட்டடா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 3, ஒருவேளை நோட்டீஸ் வந்தா கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க, உடனே பதில் கொடுங்க. டைம் லிமிட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கடைசியா 4வது பாயிண்ட், இதையெல்லாம் மீறி முறையான நோட்டீஸ் வராமலே உங்க மேல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பயப்படாதீங்க. நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணினா இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு ஆதாரமா வச்சு அதை சேலஞ்ச் பண்ணுங்க. சோ கடைசியா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்த மொத்த விவாதத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நாலேஜ், அதாவது அறிவு தான் நம்மளோட உண்மையான பாதுகாப்பு கவசம். இந்த ஹைகோர்ட் தீர்ப்பு டாக்ஸ் பேயர்ஸோட உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி. அதிகாரிகள் தன்னிச்சையா செயல்படுறதுக்கு இது ஒரு செக் வைக்குது.
சோ மெசேஜ் ரொம்ப கிளியர். டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நாங்க போர்ட்டல்ல போட்டுட்டோம், பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு கைய விரிச்சிட முடியாது. அந்த நோட்டீஸ் உங்களுக்கு சரியா வந்து சேர்ந்துருச்சான்னு உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கும் இருக்கு. அதனால உங்க உரிமைகள் என்னன்னு சரியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவும் அலர்ட்டா இருங்க. அப்போதான் இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள்ல இருந்து உங்களையும் உங்க பிசினஸையும் நீங்க பத்திரமா பாத்துக்க முடியும். பாதுகாப்பா இருங்க.